ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மீன் முட்டை ஃபிஷ்ஷோட எக் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இதில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் இது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபிஷ் எக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது நம்ம மீன் மசாலாவே தான். நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணியாக இல்லாமல் பெரட்டி வச்சிடலாம் ஒரு 5-10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். நம்ம ப்ரான்ஸ் மாதிரி தான். மீடியம் ஃப்ளேமில் நடுநடுவில் திருப்பி விட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். இது வந்து வஞ்சூரியனோட எக்கு. இது வந்து நம்ம மீன் மசாலா எப்படியோ அதே மசாலா தான் நம்ம போட்டு பெரட்டி இருக்கோம். இதுக்கும் நான் ரெசிபி வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம எக்கு மாதிரி தான், ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ஈக்குவலன்ட் டு ப்ரான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி குக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் குக் பண்ண போகிறோம். நடுவில் இப்போ கட் பண்ணக்கூடாது, தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். நீங்கள் 2 போட்டு எடுத்து ஒவ்வொரு ஃபிஷ் ஃப்ரைக்கு நடுவுலையும் எடுத்தோன்னா அதில் இருக்கிற கசடை வந்து இந்த மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுடுங்க. அதோடு போட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப பேடாக ஒரு கசப்பை ஃபீலிங் வரும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஆக்கிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு எடுக்கிறதில் எடுத்து போட்டுடலாம். அப்புறம் நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை கட் பண்ணி சர்வ் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்கள்.